ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களால் வழங்கப்பட்ட மனுக்கள் கட்டுக்கட்டாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் அதனை சமூக ஆர்வலர்கள் சிலர் மீட்டனர். உள்ள மூலிகை இருக்குமா அதுல? இது எவ்வளவு அடி ஆழம்? வெளியே கிடக்கனால நமக்கு தெரியுது, இல்லைன்னா தெரியாதுல. பாத்துக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் அஸ்தியை கரைப்பது போல வைகை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, நீட் ஒழிப்பு மாநாடு நடத்தி மாணவர்களிடம் திமுக வாங்கிய கையெழுத்து படிவங்கள் கூட காற்றில் பறக்கவிடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் பெறப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் வைகை ஆற்றுக்குள் சென்றது எப்படி என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கவர்ச்சியான பெயர்களுடன் திட்டத்தை ஆரம்பித்தால் மட்டும் போதுமா எனவும், மக்களின் வரிப்பணம் மூலம் வீண் விளம்பரங்களில் மட்டும்தான் திமுக அரசு கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் கோரிக்கை மனுக்கள் கூட குப்பைகள் போல வீசப்படும் அவலம் திமுக ஆட்சியில் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஆட்சியரகம் அளித்துள்ள விளக்கத்தில், வைகை ஆற்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட 13 மனுக்களில் 6 மனுக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உடனடி தீர்வு காணப்பட்டவை என்றும், மற்றவை வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக பெறப்பட்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அரசிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக விரோத செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.